பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்னன்னா முறிக்கப்படாத தெய்வ திட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பின்களாக நம்ம ஒரு பாடத்தை பார்க்கலாம். சரி, இவ்வளவுலாம் ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா? எல்லாம் கவனிச்சிங்களா? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது அந்த பாடத்துல? அவருடைய பாடுகள் எந்த அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுது. சரிங்களா? ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனோம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? தேவனுடைய திட்டம், அதனால போனாரு. ஏன்னா வசனம் இருக்கு, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். தேவன் அனுமதி கொடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்துவ தொட முடிஞ்சது. இல்லைன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு போனதுனால ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்க போகுது. அது என்ன விஷயன்றத இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நாட்கள் முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுசரிச்சிருக்கோம் இல்லையா? என்ன காரியம் அனுசரிச்சோம்? அனுசரிச்சோமா? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுசரிக்கணுமா நம்ம? அப்போ இந்த சொல்லர்த்தமாக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி அனுசரிச்சோம் இல்லையா? ஆனா அந்த நினைவுகள், அந்த சிந்தனைகள் எப்பவுமே இருக்கணும் இல்லையா? எப்ப இருக்கணும்? சொன்னாங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அந்த நினைவுகளோட இந்த பாடத்தை நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னது? அதில் ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதைதான் நம்ம பார்க்க போறோம். சரி, பழைய ஏற்பாடு காலத்துல நடந்தது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கு? நிழலா இருக்கு. சரி, தேவனே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்த 2 நிழல் இருக்கு வேதாகமத்துல. எதுன்னு சொல்ல முடியுமா? டைரக்டா கம்பேர் பண்ணிடலாம். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஈசாக்கின் திருமணம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஈசாக்கின் திருமணம் டைரக்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், ரெபேக்கா, இவங்களை டைரக்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? டைரக்டா அடையாளப்படுத்திருவீங்களா? கண்டுபிடிப்பீங்க இல்லையா? பிதாவாகிய தேவன், ஆபிரகாம், இயேசு கிறிஸ்து, ஈசாக்கு, அப்படி டைரக்டா கம்பேர் பண்ணுவீங்க. ஆனா தேவனே வேதத்துல கொடுத்த 2 விஷயம் இருக்கு, நிழலும் பொருளும் டைரக்டா. என்னன்னா, ஒண்ணு பஸ்கா, 2வது ஆசரிப்பு கூடாரம். இந்த 2 விஷயத்தையுமே தேவன் டைரக்டாவே கொடுத்திருக்காரு நிழலும் பொருளாக. சரிங்களா? இதுவும் இந்த ஒரு பாடத்தையும் நம்ம அப்படிதான் நம்ம கொண்டு போக போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஓகே, ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும் என்றால் வீடு என்றது என்ன? நம்ம தான் வீடுங்களா? சொல்லுங்க, நம்ம தான் வீடா? இதுதான் வீடு. சரிங்களா? அப்போ நம்ம புசிக்கணும். அதை புசிக்கிறது எங்க இருந்து புசிக்கணும்? வீட்டுக்கு. எங்க இருந்து? இந்த வீட்டுக்குள்ள இருந்து புசிக்கணும். வீட்டுக்கு வெளியில போய் புசிக்கிறதுனா என்ன? ஒருவேளை வீட்டுக்கு வெளியே போய் புசிச்சோம்னா என்ன ஆயிடுவாங்க? நிழல்ல என்ன ஆயிடுவாங்க? ஜலத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போயிடுவாங்க. ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி புசிச்சோம்னா, இந்த வீட்டுக்குள்ள புசிக்காம வெளியே போய் புசிச்சோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஜலத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போயிடுவோம். சரிங்களா? நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ வீடு என்பது எதை குறிக்குது? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 2:19. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. யாரு நம்மலாம்? தேவனுடைய நம்ம தான் தேவனுடைய
வீட்டாரா இருக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? அந்நியரும் பரதேசியமா இருந்தோம். அந்நியரும் பரதேசியமா இருந்த நம்மளதான் எங்க கொண்டு வந்திருக்காரு? இப்போ தேவனுடைய வீடாகிய நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. வந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்போ வெளியில எதை அப்பத்தை எத்தனை போயிட்டு வெளியில சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் சாப்பிடணும். வீட்டுக்குள்ள சாப்பிடுறதுன்னா என்ன? படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யாரு? அல்லாமலும் அவர் வந்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படிதான் இருந்தோம்? அந்நியரும் பரதேசியமா இருந்தோம். இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு யார் மூலமா வந்திருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வந்தவங்க நம்ம மறுபடியும் படிக்கிறது வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ இந்த வீட்டுல நம்ம தான் இருக்கிறோமா? இந்த வீட்டுல நம்ம தான் இருக்கிறோமா? வேற யாரும் இருக்கா? இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? பிதாவாகிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? சோ பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் இருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க. இப்போ யார் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு? நமக்கும் ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. கரெக்டுங்களா? பாருங்க, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. சரி, இப்போ இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த வீட்டுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குமா இருக்காதா? பாருங்க, இப்போ நான் வந்து பிரதர் வீட்டுக்கு, பிரபு பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கேன். வரும்போது வந்துட்டப்போ நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி பிரபு பிரதர் வீட்டுல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? ஸோ இங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இப்படிதான் இருக்கணும். நானும் ஸ்டீஃபன் பிரதர் வந்துட்டு காலையில ஏந்தா சண்டை, மத்தியானம் சண்டை, நைட்டு தூங்கும் போது சண்டை, இப்படி சண்டை போட்டுனே இருந்தா என்ன சொல்லுவாரு பிரதர்? பிரதர், இது சண்டை போடுற இடம் இல்ல, இங்க சண்டை போடக்கூடாது, இந்த வீட்டுல எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்த நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்பதான் போடுறாங்களா? இப்ப நம்ம வந்ததுனால போடுறாங்களா, இல்ல ஆல்ரெடி இருக்கா? ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்ன ரூல்ஸ்? இந்த அப்பதான் வெளியில இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு எதுன்னா நம்ம தான் வீடு. சரிங்களா? அந்த வீட்டுல இருந்து அப்ப வெளியில போய் புசிக்க கூடாது. அப்ப வெளியில போய் புசிச்சா என்ன ஆயிடுவோம்? இராதபடி அறுப்புண்டு போயிடுவோம். சரிங்களா? அப்ப அப்படின்னா என்ன? அப்போ அந்த அப்பத்தை ஒரே வீட்டார நம்ம புசிக்கணும்ல, அப்ப எந்த மைண்டோட புசிக்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒன்னஸ், ஒரே மனம் இருக்கணும். இருக்கா? சோ நம்ம அந்த பந்தியில கை வச்சோம் இல்லையா? பந்தியில கை வச்சோம் இல்லையா? வைக்கிறப்ப அந்த ஒரே மனம் இருந்ததா? பாருங்க, இன்னைக்கு எனக்கு கண்ணு வலிக்குதுன்னா உங்களுக்கு வலிக்கணுமா வலிக்கூடாதா? உங்களுக்கு கண்ணு வலிச்சா எனக்கு என்ன பிரதர்? ஒரு கேள்வி வரும். சரிங்களா? உங்களுக்கு கண்ணு வலிக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி பிராக்டிகலாவே தெரியாது இல்லையா? உங்களுக்கு என்ன பண்ணுது எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க எல்லாமே நம்மளாம் எப்படிதான் இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரே மனம் இருக்கணும், ஒரே சிந்தனை இருக்கணும். அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிற நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரே சிந்தை இருக்கணும். அப்படி ஒரே சிந்தையோடு தான் என்ன பண்ணணுமா? இந்த வீட்டுல நம்ம என்ன பண்ணணும்? புசிக்கணும். இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த சரீரம் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். சரிங்களா? இந்த வீட்டுல வந்து நம்ம எல்லாம் தலை யாருங்க? அம்மானவராக நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். அப்போ இந்த வீட்டுல வந்த நம்ம இந்த வீட்டுல என்ன சிந்தனை, அதாவது நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே சிந்தனை இருக்கணும். கரெக்டுங்களா? பாருங்க, அந்த அப்பத்தை ஒரே ஒரு கோதுமையில அப்பம் சுட்டுருப்பாங்களா? பல கோதுமைகள்ல. சரிங்களா? அதுல ஒரு கோதுமை வந்து டேவிட் பிரதர் அப்படின்னு வந்து நிக்குமா? இல்ல மோசஸ் பிரதர், வேற ஏதாவது பிரதர் வந்து நிக்குமா?
நிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த பேர் என்ன பண்ணும்? அழிக்கும், அழிஞ்சிரும். ஏன்னா வந்து கோதுமை என்ன ஆகணும்? அரைக்கப்பட்ட அந்த அதுல மாவுல யாருன்றது என்ன பண்ணாது, தெரியாது. அது போல நம்ம என்ன ஆகணும், நமக்குள்ள அந்த ஒன்னஸ் என்ற விஷயம் நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ஒரே மனம் ஒரே சிந்தனை அப்படின்னா என்னங்க? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள், சகோதரனுக்கு விரோதமா குற்றம் சுமத்துதல், இது எதுவுமே என்ன இருக்கக்கூடாது? இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? சமானம். வீட்டை விட்டு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு சமானம். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அறுப்புண்டு போயிடுவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நம்ம பண்ணணும் பாருங்க. இது அந்த நாள் மட்டும் பண்ணணுமா? நம்ம அனுசரிச்ச நாள் மட்டும் பண்ணணுமா? அப்படின்னா இல்ல. இது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டுங்களா? ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன பண்ண எப்போ தன்னை தாழ்த்தினாரு? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராக பார்த்தோம். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? அதாவது என்னுடைய மரண வரையும் நான் எப்படி இருக்கணும்? என்னுடைய மரண வரையும் இங்கே ஒரே சிந்தை, ஒரே மனம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஒரே தலை தானே, நம்மளுக்கெல்லாம் ஒரே பிதா தானே, நம்மளுக்கெல்லாம் ஒரே சத்தியம் தானே, எல்லாமே ஒண்ணுதான் நம்மளுக்கு. அப்போ நம்ம எல்லாமே ஒன்னஸ் என்ற மைண்டோட இருந்து நமக்குள்ள இருக்கிற வைராகியங்கள், கோபங்கள், சகோதரமா குறை சொல்லுதல், பொய் சாட்சி, இது எல்லாமே யாருக்குள்ள இருக்கக்கூடாது? பலி செலுத்துறவங்க நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிதான் இந்த பலியை நம்ம என்ன பண்ணணும்? செலுத்துறோம். சரிங்களா? மறுபடியும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. சரி, நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். சரி, ஏன் எலும்பு முறிக்கப்படக்கூடாது? முறிச்சா என்ன ஆயிடும்? ஏன் எலும்பு முறிக்கப்படக்கூடாது? முறிச்சா என்ன ஆயிடும் பாருங்க. இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த வீட்டுல புசிக்கணும், வீட்டுல இருந்து வெளியே போய் புசிக்கூடாது. இதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப எலும்பு முறிக்கப்படாததுக்குன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? சோ அதை நம்ம நிழல்ல பார்த்தா என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பொருள்ல போனாதான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. சரி, எலும்புனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? விசுவாசம். வேற யாரோ ஆதாம் ஏவாள் சொன்னாங்க. சூப்பர், ஆதாம் ஏவாள். ஏன்னா அவங்க யாருங்க? எலும்பினால் இணைந்தவர்கள். சோ எலும்பு சொன்னோன்னு எங்க போயிடுது நம்மளுக்கு மைண்டு? அவங்க கிட்ட போயிடுது. ஏன்னா அவங்க எதுல இணைஞ்சாங்க? எலும்பினால் இணைந்தார்கள். சரிங்களா? பாருங்க, ஆதாமுக்கு ஒரு 5 நித்திரை வந்துச்சு. பண்ணிட்டு அங்கிருந்து விழா எலும்புல இருந்து யாரு கொண்டு வந்தாங்க? ஏவாள் உண்டாக்கப்பட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் ஆதாம் என்ன சொல்றாருன்னா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்திலும் மாம்சம் சொன்னாங்க. சரிங்களா? இப்போ ஆதாம் இங்க யாரு? இங்க ஆதாம், இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்க ஏவாள் சபை. இங்க யாருங்க? சரீரமாகிய சபை. இது யாரு? 1,44,000. அதுல நம்ம இல்ல. கரெக்ட் தானே? 1,44,000 அதுல நம்ம இல்ல. அப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலும்பு. ஆதாமுடைய எலும்புல இருந்து வந்தவங்க தான் ஏவாள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து வர போறது தான் யாருங்க? நம்ம தான். அப்போ எலும்பு முறிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏவாள் வந்திருக்க மாட்டாங்க. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஏவாள் என்ன ஆயிருக்கும்? தேவ திட்டம் நடந்திருக்காது. தேவ திட்டம் நடந்திருக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க இருப்பீங்களோ நாங்க எங்க இருப்போம் தெரியாது. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? அனாதைகள் மாதிரி இருந்திருப்போம். கரெக்டா? சோ தேவனுடைய திட்டத்துல இன்னைக்கு நம்மளுக்கு அவரோட சரீரமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அது இயேசு கிறிஸ்து மூலமா வந்திருக்கு. ஒருவேளை இது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நீங்க நம்மளாம் யாருதான்? கண்டிப்பா அனாதைகளா தான் இருந்திருப்போம். சரிங்களா? பாருங்க, அப்போ இந்த எலும்பினால் இணைந்தவர்கள் ஆதாம் ஏவாள். சரிங்களா? சரி, எலும்பு ஒரு உடன்படிக்கையை முறிக்குமா? ஒரு உடன்படிக்கையை சேர்க்குமா? பாருங்க, ஒரு எலும்பை வச்சுட்டு ஒரு உடன்படிக்கையை முறிக்கலாம், ஒரு உடன்படிக்கையை சேர்க்கலாம், அதாவது பண்ணலாம். அப்படிதான் பண்ணியிருக்காங்களா நம்மளுடைய பைபிள்ல?
யோசேப்பு. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். இது யாரை குறித்து பேசுறாரு? பாபிலோன் ராஜா கிட்ட யாரை ஒப்பு கொடுத்துட்டாரு? யாரை ஒப்பு கொடுத்துட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப அதை எலும்பை என்ன பண்றாரு? முறிக்கிறாரு. அப்போ ஒரு உடன்படிக்கையை என்ன பண்றாருங்க? எலும்பை வச்சு உடன்படிக்கை என்ன பண்றாங்க? முறிக்கிறாங்க. அப்போ ஒரு எலும்பை வச்சுட்டு உடன்படிக்கை சேர்க்க முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? படிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அமாசாவை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா? நீ யோவாப்புக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இங்க ஒரு எலும்பு மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. யார் கூட பண்றாங்க? தாவீது ராஜா. அமாசா தாவீது பண்றாங்க. யோவாப்புக்கு அமாசா இருக்குன்னு பண்றாங்க. ரைட்டுங்களா? அப்ப இங்க ஒரு எலும்பு மூலமாக என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. பாருங்க, எலும்பு என்பது நம்மளுக்கு யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, எங்க போயிட்டோம்? ஆதாம் ஏவாள் கிட்ட போயிட்டோம். அங்க போயிட்டு எலும்பு மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்றாங்க அவங்க 2 பேரும். சரிங்களா? எலும்பினால் இணைந்தார்கள். அது எதை குறிக்கும்னா உடன்படிக்கை. அவங்க 2 பேருக்கு இணைந்தார்கள் இல்லையா? அது எதை குறிக்கும்? இணைந்தார்கள் இல்லையா? எலும்பினால் இணைந்தவர்கள் அவர்கள். அது எதை குறிக்கும்? திருமணம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த திருமணத்தை நம்ம பைபிள் வைஸ் சொல்லணும்னா உடன்படிக்கை. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த எலும்பு முறிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா என்ன? சோ நம்ம வெளியில வரணும். தேவனுடைய திட்டமாகிய சரீரமாகிய சபை வெளியில வர்றதுக்கு தான் எலும்பு என்ன பண்ணல? முறிக்கப்படல. அந்த எலும்பு யாரு தான்? படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். யாரு? அது யாருதான்? சோ நாம் தான் எதுக்கு? அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களே. நீ யாருதான்? நம்ம தான். பாருங்க, இந்த எலும்பு தெரியுதா? எலும்பு தெரியுதா? ஏன் எலும்பு தெரியுது உங்களுக்கு? இங்க ஃபுல்லாவே மாம்சம் இருந்ததா? ஃபர்ஸ்ட் இந்த மாம்சம் ஃபர்ஸ்ட் இருந்தது. அந்த மாம்சம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சிதைக்கப்பட்டதுனால இப்ப யார் தெரியுறா? இந்த எலும்பு தெரியுது. அந்த எலும்பு யாருங்க? சோ நம்ம தான் அந்த எலும்பு. பாருங்க, ஆதாம் ஏவாள் இணைந்தார்கள் எலும்பினால. இன்னைக்கு சபையும் ஆண்டவராகிய இயேசுவும் எதில் இணைகிறாங்க? உடன்படிக்கை மூலமாக எலும்பு மூலமாக இணைகிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சாங்க இல்லையா? அவருடைய பாடல்கள் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லையா? எந்த அளவுக்கு அடிச்சாங்க அவரை சொல்ல முடியல. அது நினைச்சாலே கண்ணுல இருந்து தண்ணி வருது இல்லையா? சோ அந்த பாருங்க, இன்னும் கூட அந்த இம்பாக்ட் நமக்குள்ள எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா அங்க நின்று பார்க்கல நம்ம யாரும். ஸோ பார்த்தது மாதிரி பைபிள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? பாருங்களேன், இன்னைக்கு எல்லாருக்கும் பசங்க இருப்பாங்க. அவங்க பசங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சது போல இங்க அவங்க கண்ணு முன்னாடி, அப்பா அம்மா முன்னாடி அந்த பையனையோ குழந்தைய அடிச்சா எப்படி இருக்கும்? அது ஒரு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தாய் தகப்பன் அடிக்காதீங்க, பையன் கத்துறது என்னால தாங்க முடியல, கேட்க முடியல, அவன் அழுவுறது என்னால தாங்க முடியல, தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஃபர்ஸ்ட் சாகடிச்சிடுங்க. என்னை சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க?
அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இருக்க போறதில்ல, எனக்கு எதுவும் தெரிய போறதில்ல. நான் இருக்கும்போது என் பையனை நீங்க அடிக்கிறது எனக்கு ரொம்ப எப்படி தெரியுமா இருக்கு, என்னால எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப அந்த உணர்வுக்குள்ள போனோம்னா அங்க நடந்தது யாரு, என்னுடைய மகனுக்கு நடந்த மாதிரி நீங்க நினைச்சாதான் அந்த உணர்வுக்குள்ள போக முடியும். இல்லைன்னா இது வருஷம் வருஷம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம், வருஷம் வருஷம் கேட்டு தானே இருக்கிறோம். இப்ப இதே இன்னும் அடுத்த வருஷம் வரப்போகுது, அதுல நம்ம ஒரு ஆப்போசிட் அனுசரிக்க போறோமா இல்லையா? கண்டிப்பா அனுசரிப்போம்ல. அப்ப அனுசரிக்கிறப்போ நம்ம போல்டா போயிட்டு தேவகிட்ட போயிட்டு இந்த வருஷம் கூட நல்லா வாழ்ந்துட்டேன், நான் உங்க பந்தியை அனுசரிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லுவோமா? முடியுமா நம்மளால? மறுபடியும் நம்ம என்னதான் பண்ணுவோம், மன்றாடுவோம். மன்றாடி இது பந்தியில உட்காரத்துக்கு எனக்கு தகுதி கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் தவறிட்டேன் அப்படின்னு வருஷம் வருஷம் கேட்டுதான் இருக்கிறோம். அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், கேட்கத்தான் போறோம். அப்ப அந்த உணர்வு எங்க போச்சு? அப்ப அந்த உணர்வு அந்த ஒரு மாசம் மட்டும் வருதா, இல்ல அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வருதா, இல்ல அப்படி வந்துட்டா நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? அந்த உணர்வு வரும்போது பாருங்க, சென்டிமெண்டான சீன் பேசும்போது இங்க இருக்கிற எல்லாரும் அழுதுருவாங்க தானே. பாருங்க, நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிதைச்சிட்டாங்க, பின்னாடி திரும்பினா வெறும் எலும்பு மட்டும் தான் தெரியுது, நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் அழுதுருப்பீங்கல்ல, நிறைய பேர் அழுதுருப்பீங்க, கண்கலங்க இருப்பீங்க, நல்லாவே அந்த ஒரு உணர்வு கண்டிப்பா வந்திருக்கும். சரி, நீங்க மட்டும் தான் அழுவீங்களா? இந்த பாடத்தை கேட்டதுனால நீங்க மட்டும் தான் அழுவீங்களா? இந்த பாடத்தை போய் பாபிலோன்ல எடுத்தா உங்களை விட படமெல்லாம் அழுவாங்க. அவங்க அழுவாங்களா, அழ மாட்டாங்களா? சரி, நீங்களும் அழுகுறீங்க, பாபிலோன்ல இருக்கிற ஜனங்களும் அழுகுறாங்க. இது மற்ற ஜாதியார் மற்ற ஜனத்தினால் அழுவாங்களா? வேற அதர் இருக்காங்களா, அவங்க அழுவாங்களா? சோ மனுஷனா பிறந்தா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த இறக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும், கண்டிப்பா அழுவாங்க. கரெக்டா? சரி, இப்ப நம்ம அழுதுக்கும் பாபிலோன் ஜனங்கள் அழுதுக்கும் அவங்க அழுதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப 3 பேருமே அழுதுட்டோம், கரெக்டா? இப்ப 3 பேருமே அழுதுட்டோம். இதுல நம்ம யாரு? இப்ப இதுல நம்ம யாரு? நம்மளும் அழுதுட்டு போறதுக்கு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம அழுகணும்னா நம்மள அவர் அழ சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? சொல்றாருல்ல, நீங்க எனக்காக அழுகுறீங்க, அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுவுங்க, எனக்காக அழாதீங்க. நீங்க அழக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. நீங்க அழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி இருக்கிறேன். பாருங்க, மாறாக என்ன பண்ணலாம்னா, நீங்களாம் அழாதீங்க, மாறாக என்ன பண்ணலாம், ஆண்டவராகிய கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுங்க. அதுக்குதான் சிலுவையில் அப்படி மரிச்சார் அவர் மரிச்சதுனாலதான் இனி நம்மளுக்கு இந்த ரட்சிப்புன்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதனால அழுகுறதுனால என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணலாம், வாழ்ந்து காட்டலாம். வாழ்ந்து காட்டுட்டா அவர் பண்ண எல்லா சாக்ரிஃபைஸ் என்ன ஆயிடும், நிவர்த்தி ஆயிடும். அதுதான் சொல்றாரு, யோவான்ல சொல்றாருல்ல, நம்மள அவர் எங்கேயுமே விடல. பிதாவாக தேவன்கிட்ட கேட்கிறாரு, நீர் உம்மிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல யாரு, அப்போஸ்தலர்கள் மட்டுமா? இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படிக்கு யார்கிட்ட வேண்டிக் கொள்றாரா? நம்மில் ஒன்றாக இருக்கும்படினா இப்ப இருக்கிறோம் இல்லையா, நம்ம கூட அவர் கூட ஒன்னா இருக்கணும்னு அப்பவே வேண்டிக்கிட்டாராம். இதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியுமா? ஆனா நான் இன்னைக்கு நம்ம ஆண்டவராக சரிமாக போய் மாற போறோம், அவரோட கூட உட்கார்ந்து ஆளுக செய்ய போறோம். இந்த குணலட்சணம் யாருக்குள்ளயும் இருக்கணும், கண்டிப்பா நீங்க நமக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள் இருக்காங்க. ஆதாம் ஒரு நித்திரை வந்துச்சு, நித்திரை மூலமா யார் வரா, ஏவாள் வராங்க. கரெக்டுங்களா? இது ஆதியாகமம் புஸ்தகத்துல தொடக்கத்திலே ஒரு எலும்பு மூலமா தான் தொடங்கும். சரிங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் முடிவுலயும் ஒரு எலும்பு மூலமா தான் முடியும். என்ன எலும்பு? யோசேப்பு எலும்பு. யோசேப்பு என்ன சொல்லுவாரு, என் எலும்புகளை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, ஆதாம் யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளப்படுறாரு. சரிங்களா? யோசேப்பு எகிப்துல மரிச்சாலும் அவர் எலும்பு எங்க போகுது, கானானுக்குள்ள போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரிச்சாலும் இந்த கானான், எகிப்து என்பது இந்த உலகம் இல்லையா, எகிப்துல இருக்கிற நம்மள அவர் மரிச்சதுனால்தான் நம்மள எங்க போக முடியும், கானானுக்குள்ள போக முடியும். ஏன்னா யோசேப்புடைய எலும்பு எங்க போச்சு,
கானான் தேசத்துக்குள்ள போயிச்சு இல்லையா? இன்னைக்கு அவர் மறைச்சதுனாலதான், அவருடைய மரணத்தினாலதான் நம்மளாம் எங்க போக முடியும்? பரம கானானுக்குள்ள போகிற ஸ்லாக்கியமே கிடைச்சிருக்கு. அந்த அந்த விஷயத்திலேயே ஆதாம் ஒரு ஐந்தனத்திரை வந்துச்சு. ஆதாம் தூங்கி எழுந்துக்கிறப்போ ஏவாள் அப்படி ஒருத்தவங்க வருவாங்கன்னு ஆதாமுக்கு தெரியுமா? தெரியாதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா எதுவுமே சொல்லல. கரெக்டுங்களா? சரி, ஆதாமே ஆதாமே கூப்பிட்டாருல்ல, அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அங்க இருக்காருல்ல. இப்ப எப்படி இந்த ஆதாம் இங்க ஒரு நித்திரைக்குள்ள போறாரோ, நித்திரைக்குள்ள போயிட்டு ஏவாள் வராங்களோ, அது ஆதாமுக்கு தெரியாது. பின்னாடி வர ஆதாமுக்கு தெரியுமா? அது பின்னாடி வர ஆதாமுக்கு தெரியுமா? இதே போல நான் ஒரு நாள் என்ன பண்ண போறேன்? மறிக்க போறேன். மறிச்சு நான் என்னுடைய மரணத்தினால இங்க என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? ஏவாளுடைய சபை என்ன பண்ண போறாங்க? வெளியில வர போறாங்க. அந்த ஆதாமுக்கு தெரியாது. இந்த ஆதாமுக்கு என்ன எல்லாமே தெரிஞ்சுதான் வெளியில வராரு. புரியுதுங்களா? பாருங்க, என் எலும்புகள்லாம் எண்ணப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். சங்கீதம் 22ஆம் புத்தகத்துல இருக்கு. என் எலும்புகள்லாம் எண்ணப்பட்டது. மொத்தம் எத்தனை எலும்பு இருக்கும் உடம்புல? 2 எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க என்னீங்களா? படிச்சிருக்கீங்க, மெடிக்கல் ரீதியா சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஸோ என் எலும்புகள் என்னங்க? ஏதாவது தெரியுதா? தெரியலையா? ஏன் தெரியல? சரி, உங்களுடைய எலும்புகள் ஏதாவது தெரியுதா? ஏன் தெரியல? தோல், சதை. என்னென்ன தோல் மூடி இருக்கு, சதை மூடி இருக்கு, கொழுப்பு மூடி இருக்கு, இதெல்லாம் மூடி இருக்கு. மூடி இருக்கிறதால என்ன தெரியல? எலும்பு தெரியல. இன்னைக்கு எலும்பு தெரியணுதுனாலதான் என் எலும்புகள் எல்லாம் எண்ணப்பட்டதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலும்புகள் எண்ணிருப்பாங்க. 206 நம்ம பைபிள் சொல்லல, சாரி மெடிக்கல் சொல்லுது இல்லையா 206ன்னு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எண்ணி காட்டியிருப்பாங்க 206. அப்போ 206 எலும்பு எண்ணி காட்டும் போது அவருக்கு என்ன எந்திரக்கூடாது? சதையை எந்திரக்கூடாது. சதை இல்லாம இருந்தாதான் எலும்புகள் தெரியும், கரெக்டுங்களா? அப்போ சதை எந்த அளவுக்கு பிச்சை எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த சதையெல்லாம் பிச்சை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு எலும்பாகிய சபை வெளியில தெரியுது. இன்னைக்கு நம்ம தெரியணும்னால்தான் அவருக்கு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு அவமானங்கள், கரெக்டுங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தெரியணுன்றதுக்காக இவ்வளவு பண்ணிட்டார் இல்லையா? நம்மளுக்காக அவர் அவ்வளவு பண்ணிட்டார். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? எதை விட்டு கொடுக்கிறோம்? எல்லாம் இருந்தது, சர்வ மகிமையும் இருந்தது. யாருக்கு? ஆண்டவராகிய சர்வ மகிமை இருந்தது. சர்வ மகிமையும் இருந்தவரு சர்வ மகிமையும் இழந்து எங்க வந்துட்டாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. எதுவுமே இல்லாதவங்க யாரு? எதையும் இழக்க இங்க தயாரா இல்லை. எல்லாம் இருந்தவரு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. நம்ம எதையும் விட இங்க நம்ம கிட்ட தயாரா இல்லை. பாருங்க, இன்னும் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ்க்குள்ள போயிருக்காரு பாருங்க நம்மளுடைய ஆண்டவராகிய. காரணம் என்ன பண்ணணும்? எலும்பு வெளியில வரணும், எலும்பு தெரியணும். எலும்பு வர வரையும் நீ என்ன வேணா பண்ணுங்க. என்ன ரோமன் சோல்ஜர்ஸ் அடிச்சாங்களா? எங்கெங்க எப்படி எப்படிலாம் அடிக்கூடாதோ அப்படிலாம் அடிச்சாங்க. ஒரு கொடூரமையான ஒரு முறையில தான் அவர் அடிச்சாங்க. அடிக்கும் போது பாருங்க, ஒரு அடி அடிக்கும் போது சதையெல்லாம் வருது இல்லையா? வரும்போது என் எலும்புக்கு எதுவுமே ஆகாம அடிங்க. நான் சிறப்பாக அடிக்க மாட்டா. ஒருவேளை எலும்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பின்னாடி வர சபைக்கு அது பாதிப்பு. அதனால என்னை எப்படி வேணா அடிங்க, எப்படி வேணா சித்திரப்படுத்துங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஆனா என் எலும்பு மட்டும் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு தொற்றாதீங்க. எலும்புக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு எலும்பை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்காரு அவரு. அவருடைய மரண தருவாயில கூட அந்த எலும்பு என்ன பண்ணிருக்காரு? பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காரு. பாருங்க, நம்ம ஒரு ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு கீழே வந்துருன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, எலும்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்கவே முடியாது, கரெக்டுங்களா? இவரு ஆல்ரெடி டெட் கண்டிஷன், எதுவுமே இல்லை, சரீரத்துல எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் எதை பாதுகாத்துக் கொள்றாரு? உயிரை குத்து காப்பாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவரோட ஜீவனை குத்து தான் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? லிட்டரலா பண்ணிருக்காரு. என் உயிரை கொடுக்குறேன், என் உயிரை குத்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். ஆனா சொல்றோம் நம்ம உயிர் தான் எடுப்போம். ஆனா உயிர் எல்லாம் கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணிட்டாரு அவரு? லிட்டரலா என்ன பண்ணிட்டாரு? உயிரை கொடுத்துட்டாரு. ஆனா அவர் எலும்புகள் எல்லாம் எண்ணப்பட்டது. அப்படி எண்ணப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, உட்கார்ந்து இருக்கவே முடியாது, கரெக்டுங்களா? பாருங்க, இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு இருக்காங்க இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் பலி செலுத்த போறாரு.
பலி செலுத்த போறாரா? பிரதர் கூட கல்ல சொன்னார். பலி செலுத்த போகும்போது ஆபிரகாம் எப்ப தெரியும் பலி செலுத்துறது? யார பலி செலுத்த போறாரு? ஈசாக்க. அது ஆபிரகாம் எப்ப தெரியும்? 3 நாள் முன்னாடி தெரியும். ஈசாக்கு எப்ப தெரியும்? அந்த மலையில பலி செலுத்த போகும்போதுதான். கரெக்டுங்களா? அப்படியே வராரு, நீதான்ப்பா பலி அப்படின்னு ஆடு சொன்னோடனே ஈசாக்கு என்ன பண்றாரு? சைலண்டா போய் உட்காண்டாரு இல்லையா? ஆனா ஈசாக்கு எப்ப தெரியும்? அப்பதான் அந்த நேரத்துல தான் தெரியும். இந்த ஈசாக்கு யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எப்ப தெரியும்? அந்த இடத்துல அவர் கூப்பிடுறது ஆபிரகாம் அவரே பிள்ளையான கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்றதே யாருதான்? அங்க ஈசாக்கு தெரியாது, அந்த பலியே நான் தான் தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும். என்ன? இப்படிதான் நான் என்ன பண்ண போறேன்? பலியாக போறேன். இப்படிதான் என்ன பண்ண போறாங்க? விளக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்பவே யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும். தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? தயாரா வராரு. அப்படி இருந்துதான் எலும்பு என்ன பண்ணல? முறிக்கப்படல. காரணம் இன்னைக்கு நம்ம தேவனுடைய திட்டத்துல ஒரு அங்கமாக மாறணும்ன்றதால தான் இன்னைக்கு எலும்புகளை யாருதான்? இங்க இருக்கிற நம்ம தான் எலும்புகளாக மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்காரு. தேவன் சொல்றபடி நடந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆயிடுவோம்? அவருடைய சரீரத்தில் அங்கமாக மாறிடுவோம். கரெக்டுங்களா? அதே போல இந்த ஆபிரகாம் 3 நாள் முன்னாடியே தெரியும் யார் மரிக்க போற விஷயம். ஈசாக்கு அப்பதான் தெரியும். கரெக்டுங்களா? இது ஆபிரகாம் யாருக்கு அடையாளப்படுறாரு? பிதாவாகிய தேவன். சோ ஈசாக்கு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி பல கோடி வருஷங்கள் முன்னாடி யார் உண்டாக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு உருவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தேவன் எப்படி இருக்காரு? சதா காலையிலும் இருக்கிற தேவன், அனாதி தேவன். அப்போ ஒரு எத்தனை வருஷங்கள், கோடி வருஷங்கள் இருக்கலாம். அவ்வளவு வருஷம் தேவன் எப்படி இருக்காரு? தனிமையா இருக்காரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்போ இவ்வளவு வருஷங்கள் தனியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவாரு. வந்து அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்த பிறகு ஜனங்கள் ஒருத்தங்க வருவாங்க. அவங்களுக்காக போயிட்டு என் குமாரன் பலி செலுத்தணுன்றது தேவனுக்கு எப்ப தெரியும்? இயேசு கிறிஸ்து உருவாக்குறதுக்கு முன்னாடி தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்போ இங்க வலி யாருக்கு அதிகம்? ஆக்சுவலா நம்ம இந்த ராபோஜன பாடங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுத்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் கிடைச்சது, எல்லாமே உண்மைதான். அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் ரொம்ப அதிகம் தான், அதை எதுவும் சொல்ல முடியாது. ஆனா பிதாவாகிய தேவனும் நம்மளுக்கு அங்க அன்பு காட்டியிருக்காரு. பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அவரு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்து என்ன சொல்றாரு? நேசகுமாரன். யாருமே இந்த மாதிரி சொல்லல, 2 பேர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, ஈசாக்க. நேசகுமாரன் அவர் என்ன பண்ண போறாருன்னா பலி செலுத்த போறாரு ஆபிரகாம். அதே போல தேவன் என்ன பண்ண போறாரு? ஒரே குமாரனை பலி செலுத்துறாரு. இந்த விஷயம் அவருக்கு எப்ப தெரியுது? அப்பதுல இருந்து அவருக்கு எப்படி இருக்கும்? இப்ப இப்படி இப்ப சிலுவையில நிக்கிறாங்க. சிலுவையில நின்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இவர் கேட்கிறாரு. எனக்கு என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அந்த தருவாயில தேவன் பாக்குறாரு. ஆக்சுவலா தேவனோட திட்டத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா அப்ப கூட யாரும் இருக்கிறா? தேவனுடைய திட்டத்துல இயேசு கிறிஸ்து இருக்காருன்னா அப்ப வேற யாரும் இருக்கா மைண்ட்ல? நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம எங்க இருந்தோம்? அப்போ இயேசு கிறிஸ்துவே அப்பதான் வந்தாரு. அப்ப நம்ம எங்க இருந்தாங்க? அப்பவே தேவனுடைய மைண்ட்ல யாரு இருக்கா? நம்ம எல்லாம் இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்படிதான் தேவன் நம்ம மீது அன்பு செலுத்துறாரு. சிலுவையில முழுசா தொங்கின்னு இருக்காரு. தொங்கி நின்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கேட்கிறாரு. இப்ப தேவனோட திட்டம் என்ன ஆகணும்? நிறைவேறணும். கரெக்டுங்களா? இங்க ஒரு போட்டி நடக்குது. யாருக்கும்? தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பாச போராட்டம், ஒரு அன்பு. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணணும்? இப்போ மீட் எடுக்கணும். கரெக்டுங்களா? அதுக்கு இவர் ஜீவனை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இங்க குமாரன், அவர் நேசிச்ச குமாரன் இவர் ஜீவன் விட்டாதான் இவர் என்ன பண்ணுவாரு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மீட் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் பார்த்தாரு, இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, என்னை விட இவங்க தான் உங்களுக்கு முக்கியமா? என்னை விட யார் தான் உங்களுக்கு முக்கியம்? இவங்க தானே முக்கியம். நான் சொல்றேன்ப்பா, என் ஜீவனை நான் கொடுக்குறேன். ஏதோ என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆனா திரும்பி கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுவேன். உங்க ஆசை என்ன? இவங்களை மீட் எடுக்கணுமா? என் ஜீவனே கொடுத்துறேன், இவங்களை மீட் எடுங்க அப்படின்னு அவருடைய குமாரனுடைய ஜீவனை கொண்டு யாரை மீட் எடுத்திருக்காரு? இன்னைக்கு
இன்னைக்கு நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. இந்த எலும்புகள் தெரியறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளோ வலி வேதனைகள் பட்டிருக்காரு. இது எல்லாமே அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ். இதெல்லாம் நம்ம எங்க இருக்கு? இதுல நம்ம எங்க இருக்கிறோம்? இதுல நம்ம எங்க இருக்கிறோம்? பாருங்க, அந்த எலும்பு தெரியறதுக்கு எந்த அளவுக்கு வலி வேதனை அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு பாருங்க. சின்னதா இப்போ ஒரு கிள்னாலே வலிக்குது இல்லையா நம்மளுக்கு? இந்த வலியை தாங்க முடியாது. ஏதாவது வெட்டும் போது இந்த தோல் உறிஞ்சாலே நம்மளால தாங்க முடியாது. இந்த தோல் உறிஞ்சி ஒரு வெங்காயத்தை வெட்டும் போது அது எரியும். எரியுதுன்னு கத்துவோம். இதுவே தாங்க முடியாது. அவர் இந்த அளவுக்கு வேதனைகள் பட்டு தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திருக்காரு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்றோம்? என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? என்ன பண்ண போறோம்? அப்ப நம்ம இன்னும் இப்படியே இருந்துட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் தான். தேவனுடைய திட்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இன்னும் எத்தனை வருஷம் என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். எத்தனை வருஷம் ராபோஜன் அனுசரிப்போம்? எத்தனை வருஷம் இந்த உலகம் அழிய போகுது? எல்லா திட்டமும் தெரியுமா தெரியாதா? பாருங்க, தேவனுடைய அன்பு இன்னும் கூட போய் புரிஞ்சுக்கலாம்னா, இந்த நினைவு கூறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் வந்து தேவனிடத்துல கண்டிப்பா வரவே மாட்டோம். நீ சண்டே சர்ச்சுக்கு வரணும் இல்லையா? இது முடிச்சு நம்ம என்ன போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடுவோம்னா வாய்ப்பே இல்லை. ஏதாவது கன்வென்ஷன் அப்படிதான் கூடுவோம். இந்த நினைவு கூறல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஒரு பயம் இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம அவர்கிட்ட போய் ஒப்புரவல் ஆகிட்டு என்ன பண்ணணும்? என் நினைவு கூறுபடி செய்யுங்க. தேவன் அந்த ஒரு விஷயத்த முறைமைய இயேசு கிறிஸ்து மூலம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி அந்த முறைமை இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்திருப்போம்? அந்த முறைமை கொடுத்ததுனாலதான் ஒரு பயபக்தி வருது நம்மளுக்கு. இல்ல அவர்கிட்ட போயிட்டு தேவனை என்ன மன்னிச்சிருங்க, எதுக்குமே தகுதி இல்லாதவன், உங்களுக்கு குமாரனாகிய இயேசு என்ன தகுதிப்படுத்துங்க இந்த பந்தியில உட்காரத்துக்கு, இந்த அப்பத்தை சாப்பிடுறதுக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இப்பேற்பட்ட அன்பு தேவன் அப்பயே காட்டிட்டாரு. ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நினைவு கூறன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மள என்ன இல்லை, இதுலயும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? தேவன் ஒரு ஃபேவர் பண்ணிருக்காரு. எப்படியாவது நீங்க என்ன பண்ணிடுங்க, என் குமாரனே கொடுத்துறேன், நீங்க எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, வந்துருங்க, வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலுவையில் இருக்கும்போது அவர் எங்க குத்துறாங்க? விழாவில் குத்துறாங்க இல்லையா? குத்தும் போது என்ன வந்தது? என்னது? அது எதை குறிக்குது? அங்க அந்த ஆதாம் கிட்ட இருந்து விழாவில் இருந்து யார் வந்தா? ஏவாள் வந்தாங்கல்ல. இங்க தண்ணியும் ரத்தமும் வந்ததுல. தண்ணி எதை குறிக்குது? ரத்தம் எதை குறிக்குது? ஈடுபடி. அவருடைய ரத்தம் எது? ஜீவன். ஜீவனுடைய நம்பர் என்ன? 5 3. அப்புறம் 5. சத்தியம் 2. 2. அப்போ 3 + 2 5. ஈடுபடி, ரான்சம். புரியுதா? ரத்தமும் தண்ணீர் வந்தது. அங்க ஏவாள் வந்தாங்க. அப்போ இந்த புது சிருஷ்டி என்ற ஒரு காரியம் யாருக்கிட்ட தான் இருக்கு? அவருடைய மரண தருவாயில நம்மளுக்காக தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாரு. எல்லாமே நம்மளுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம எலும்புகளாக தெரிகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:20. 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என்ன சொல்றாரு தேவன்? சொல்றாரு அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன பண்றாராம்? யாருடைய எலும்புகள்? அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராம்? அப்பவே தேவனுடைய மைண்ட்ல யாரு இருக்கா? நம்ம இருக்கிறோம். தேவனுடைய மைண்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் மைண்ட்ல நான் இருந்திருக்கேன். எங்க அப்பா அம்மா மைண்ட்ல நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. என் மைண்ட்ல எங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான் உருவாக்கத்துக்கு முன்னாடியே அவருடைய மைண்ட்ல நான் இருக்கேன். எலும்புலாம் என்ன பண்ணிட்டாராம்? காப்பாத்திட்டாராம். காப்பாத்தினே தான் இருக்காரு இது வரையும். புரியுங்களா? அப்போ தேவன் இந்த அளவுக்கு விசேஷமான எலும்புகளை நம்மளை காப்பாத்துறாரு. இன்னைக்கு நம்ம இன்னும் தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட இது அப்படியே பேசினே போறதுனால இது வருமா? ஆனா கண்டிப்பா என்ன பண்ணாது. இது அடுத்த வாரம் என்ன ஆயிடும்? மறந்துடும். ஸோ இது அந்த அதுக்குள்ள போனாதான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இல்லாத மகிமையே இல்லை. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாரு. இன்னைக்கு இருக்கிறதையே நம்மளால என்ன பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு கோபத்தை நம்மளால விட முடியுமா? ஒரு கோபத்தை விட முடியுமா?
ஒரு பொறுமை நம்ம கிட்ட இருக்கா? ஐ மீன் இதெல்லாம் என்கிட்ட இருக்கா? அப்படின்னா மெயின் சின்ன கேரக்டர் தான் என்ன பண்ணணும்? விடணும். இது எதுவுமே நீங்க என்ன பண்ண முடியல, விடவே முடியல. எல்லா விதத்திலும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்னென்ன பேர் கொடுத்திருக்காரு அவரு? சிறுமந்தை, அப்புறம் மணவாட்டி 1,44,000, அப்புறம் ஆசாரியர் ராஜாக்கள், ராஜாக்கள், அப்புறம் புதிய எருசலேம், ஆசாரிய கூட்டம், புதிய எருசலேம், சியோன், சூப்பர். அப்புறம் எருசலேம் குமாரதி, ரூபவதியே, பிரியமே, மணவாட்டியே. இதெல்லாம் யாருக்கு கொடுத்த பேரு? இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த பேரு. இதெல்லாம் ஆக போறதே நம்ம தான். அப்ப நம்ம எப்படி இருந்தா இதெல்லாம் ஆக முடியும்? பாருங்க, அந்த எலும்பு முறிக்கப்படாததுல எவ்வளவு பேர் தேவனை திட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா இது தீர்க்க தரிசனம், சங்கீத புஸ்தகத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதனால எலும்பு முறிக்கப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லிட்டலா போய் நீங்க பாத்தீங்கன்னா எலும்பு முறிக்கப்படாத காரணம் இன்னைக்கு நம்ம வெளியில வரணும். எலும்பே யாருதான்? நம்ம தெரியணும். அப்ப நம்ம தெரியணும்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் உடம்ப கீழ்ச்சி காட்டுவாரு. தெரியுதா? எலும்பு, இந்த எலும்பு தான் இவங்க, இங்க இருக்கிற நம்ம தான் அந்த எலும்பு. நீங்க தெரியணும்னா நான் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், என்ன வேணா ஆகிட்டோம், நான் என்ன பண்றேன்? தத்தமா ஒப்பு கொடுக்குறேன். தேவன்கிட்ட தத்தமா ஒப்பு கொடுத்தாரு. ஆனாதான் இன்னைக்கு நம்ம தெரியறோம். இன்னைக்கு மறுபடியுமா அவர் எப்படி அன்பு காட்டினாரோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி காட்டுமா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிப்பாங்க. வருஷம் இந்த மாதிரி நான் காட்டின அன்பு வருஷம் இவங்க காட்டுவாங்கப்பா. இதுக்கு மேல நான் காட்டினேன் இல்லையா உங்ககிட்ட ஒரு அன்பு, அதே போல யார் காட்டுவா? வருஷம் யார் காட்டுவா? சபை காட்டுவாங்க. எலும்புகளாகிய சபை காட்டுவாங்கப்பா. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம பண்ணுவோமா? அப்ப நம்ம எப்பதான் பண்ணுவோம்? அப்ப இனி காலம் செல்லாது. இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகுது? எல்லாமே முடிய போகுது. இன்னும் 18 வருஷம் தான். இன்னும் 2029 வரத்துக்கு 3 வருஷம் தான். எல்லாமே முடிய போகுது. இப்பவே கேஸ் தட்டுப்பாடுலாம் எப்படி இருக்கு? இருக்கா கேஸ் தட்டுப்பாடு? இப்போ இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள போனா இன்னும் எக்ஸ்ட்ரீம். 2020 அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரீம். அப்ப அங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி? ஆக்சுவலா இப்ப நம்ம நல்லா சுகபோகமான வாழ்க்கையில இருக்கிறோம், சத்தியத்துல சொல்றேன். அப்படி இருக்கும் போதே நம்மளால எதுவுமே விட முடியல. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ரொம்ப கடுமையான நாட்கள்லாம் வரப்போகுது. அப்ப நம்ம தேவனுக்காக எப்படி வரையாக்கமா நிக்க முடியும்? எப்படி நிக்க முடியும்? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. நிக்க கூடாத ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. நிக்க கூடாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ண முடியாது? நிக்கவே முடியாது. மோசே கிட்ட போய் ஒரு பொறுமை என்ற ஒரு விஷயத்த கத்துக்கலாம். மோசே எப்படி இருந்தாரு? மோசே ஒரு பலவான், கரெக்டா? அவர் பலவான்றது நீங்க எப்படி சொல்றீங்க? எபிரே என்ன பண்றாரு? அடிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி மோசே குறிச்சு என்ன சொல்லியிருப்பாரு? என் வீட்டில் உண்மை உள்ளவன். என்ன சொல்லியிருப்பாரு? சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவன். கரெக்டுங்களா? மோசே எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவர். பாருங்க, ஒரு முரடனா இருந்தா அவருக்கு என்ன வரும்? கோபம் வரும். சரி, ஒரு பலசாரி, நான் ஒரு பலசாரி வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன ஏதாவது ஒரு முறுமுறுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை ஒரு பலசாலி கோபம் வரும், கரெக்டுங்களா? ஆனா இனி இவர் எப்படி இருக்காரு? சாந்த குணமுள்ளவரா இருக்காரு. பலசாலியா இருந்து சாந்த குணமுள்ளவரா இருக்காரு. எப்படிப்பட்ட கேரக்டர் வெளிப்படுத்திருக்காரு பாத்தீங்களா? இவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆவாரு? கம்பேர் ஆவாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாருங்க. வழிநடத்தினார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிநடத்தினார் இல்லையா? சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கேரக்டர் காட்டினாங்க. இதெல்லாம் யாருக்காகனா? இதெல்லாம் நம்மளுக்காக தான். இன்னைக்கு முற்பிதாக்கள் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ண போறோமா? நம்ம இன்னைக்கு நம்மள யாராவது சிறுவில் அலைய போறாங்களா? இன்னைக்கு நாளைக்கு வந்துருங்க வினோத் பிரதர் உங்க சிறுவில் அலைய போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிறுவில் அலைய போறாங்களா? இல்ல சீஷர்களை போக விட்டு வெட்டினாங்களே அந்த மாதிரி ஏதாவது வெட்ட போறாங்களா? இல்ல அவங்களுக்கு நேர்ந்த மரணம் ஏதாவது நம்மளுக்கு நேர போதா? இது எதுவுமே என்ன போறது இல்ல, கண்டிப்பா நம்மளுக்கு வரப்போறது இல்ல, கரெக்டுங்களா? ஆனா முற்பிதாக்களுக்கு கிடைக்க கூடாத ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்க போகுது? அவர் என்ன சொல்றாரு? முற்பிதாக்கள் ஒருவேளை கேட்டாங்கன்னா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நாங்க வாழ்க்கையை தத்தமா உங்களுக்கு கொடுத்துமே எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா எது அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த விஷயத்துல அவங்க அந்த ஒரு வேலையில அவங்க எப்படி இருந்தாங்க? உண்மையா கரெக்டா சரியா செய்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கான வேலை என்ன? இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அழைப்புக்குள்ள வந்த நம்மளோட வேலையை எப்படி செய்யணும்? சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு போனோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மரிச்சார்.
சாதாரணமா மறிக்கல, இப்படி மறிச்சாரு. எப்படி மறிச்சாருன்றத முதல் பாடத்தை அப்படியே ஒரு கண்ணோட்டமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் ஆணி அடிக்கப்பட்டதுல இருந்து, அவர் அந்த சோல்ஜர் அடிக்கிறதுல இருந்து, நடந்ததுல இருந்து, சிலுவையை சுமந்ததுல இருந்து, சிலுவையில தொங்குதுல இருந்து, காரி துப்புறதுல இருந்து, முள்முடி சூட்டுறதுல இருந்து, எல்லாமே யாருக்காக தான்? ஒருவேளை அவரை ரோமன் சோல்ஜர்ஸ் அடிக்கும் போது கொஞ்சம் திமிர்ந்து இருந்தாருன்னா, ஏதாவது ஒரு திமிர்ந்து ஏதாவது எதிர்த்து பேசியிருந்தாருன்னா, அப்ப கூட அவர் என்ன தெரியுமா வச்சாரு? ஒருவேளை நான் அப்படி பேசிட்டேன்னா மறுபடியும் அடிச்சுட்டு என்ன ஆயிடும்? எலும்புக்கு எதனா பாதிப்பாயிடுச்சுன்னா, அதனால நீங்க அடிங்க, என்ன பண்றீங்களோ சீக்கிரமா பண்ணிடுங்க. ஆனா என்ன ஆயிடக்கூடாது? என் எலும்புக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஏன்னா என் எலும்பு தெரிஞ்சாதான், அதாவது ஸ்தலம் இங்க ரெடி, சரீரமாக மாற போற எலும்புகள் நம்ம தான், இங்க நம்மளும் ரெடி ஆகணும். அதுக்குதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் எப்படி காட்டினாருன்றதை இந்த மரணத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து அவர் ராஜ்யத்தின் ராஜாவாக செல்வதற்கு தேவனாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.